63 நாயன்மார்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 63 பேர்லயும் காலத்தால மூத்தவங்க யாருன்னு தெரியுமா? சிவபெருமான் ஒரு தாண்டவ கொன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஆடும்போது அவர் திருவடி கீழிருந்து எப்பவுமே அவருக்காக பாடுறவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு தாயை பத்தின கதை. பேரண்டங்களின் நாயகன் சிவனே அம்மான்னு கூப்பிட்ட தாயை பத்தின கதை. மிக பழமையான பல திருக்கோவில்கள் நிறைஞ்ச சோழ நாட்டுல கடல் வாணிகத்துல முக்கிய துறைமுகமான காரைக்கால்ல வணிகர்களின் தலைவரான தனதத்தன் தர்மவதி தம்பதி தவமிருந்து பெற்ற பேரழகு மிகுந்த பெண் குழந்தை புனிதவதி. புனிதவதி அப்படின்னா தன்னுடைய அன்பால உலகத்தை தூய்மையாக்குறவங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு காண்பிச்சு கொடுத்தது அவங்க வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்து சிவபெருமான் மேல தீவிரமான பக்தியோட வளர்ந்து வந்தாங்க புனிதவதி. மங்கை பருவத்துல நாகப்பட்டினத்துல வணிகத்துல வெற்றிகரமா இருந்த நிதிபதியின் மகனான பரமதத்தனை திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையில புகுந்தாங்க புனிதவதி. அவங்களோட சிவபக்தி ரொம்ப ஆழமானது. சிவனடியார்களை சிவபெருமானாகவே பாவிச்சு பணிவிட செய்யறது அவங்களுடைய தன்மை. அதே சமயம் ஒரு மனைவியா தன் கடமைகளையும் அளவில்லாத அன்போடு செஞ்சாங்க. இவங்க வாழ்க்கை போக்கையே மாத்தி அவங்கள முழுமையா தன்னை சிவத்தொண்டுக்கு அர்ப்பணிக்க வச்ச நிகழ்வு இது. பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் ஆருள் தூரையுள் வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புட அடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. ஒரு நாள் புனிதவதியின் கணவரான பரமதத்தன் அவருக்கு அன்பளிப்பா கிடைச்ச 2 மாம்பழத்தை மதிய உணவுக்காக வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. கொஞ்ச நேரத்துல புனிதவதி வீட்டுக்கு பசியோட களைப்பா வயசான சிவனடியார் ஒருத்தர் வர்றாரு. அது காலை நேரமும் இல்ல மதிய நேரமும் இல்ல. அதனால சமையல் இன்னும் முழுசா முடியல. வெறும் சாதம் மட்டும்தான் தயாரா இருந்துச்சு. அவரை சமையல் முடிகிற வரைக்கும் காத்திருக்க சொல்ல புனிதவதிக்கு மனசு வரல. அவருக்கு சாதத்தோட தயிரும் சேர்த்து கணவர் அனுப்பிய 2 மாம்பழங்கள்ல ஒரு பழத்தை சேர்த்து அமுது படைக்கிறாங்க. அவர் வயிறார சாப்பிட்டுட்டு அவங்கள வாழ்த்திட்டு போயிடுறாரு. மதியம் சாப்பிட வந்த கணவனுக்கு உணவோட மீதம் இருந்த இன்னொரு பழத்தை படைக்கிறாங்க. பழம் ரொம்ப இனிப்பா சுவையா இருந்ததுனால கணவன் 2வது பழத்தையும் கேட்கிறாரு. இதை எதிர்பாராத புனிதவதி பதப்பதச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம பூஜை அறைக்குள்ள போய் கண் கலங்கி நின்னாங்க. புனிதவதி அவங்க கணவரோட விருப்பத்தை எப்பவுமே மறுத்ததில்ல. இந்த வாட்டியும் அவர் விருப்பத்தை மறுக்க மனம் இல்லாம இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு சிவபெருமான மனமுறங்கி வேண்டிக்கிறாங்க. அவங்களோட ஆழமான பக்தியின் வலிமையாலையும் சிவபெருமானுடைய கருணையாலையும் அந்த நொடியே அவங்க கையில ஒரு மாம்பழம் வந்தது. இந்த பழத்தோட அதி அற்புதமான சுவை முன்னாடி இருந்த பழத்தை விட ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதனால கணவன் சந்தேகம் அடைஞ்சு, இது நான் கொடுத்த பழம் இல்லையே, இதை யார்கிட்ட இருந்து வாங்கின அப்படின்னு கேட்டார். அதை கேட்டு இன்னும் மனம் கலங்கி புனிதவதி கணவன் கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. சிவனே இந்த பழத்தை கொடுத்தாருன்னு நம்ப முடியாத கணவன் அதை நிரூபிக்க இன்னொரு பழத்தை என் முன்னாடியே வரவழைச்சு காட்டு அப்படின்னு கேட்கிறார். சிவபெருமான் கிட்ட புனிதவதி மறுபடியும் வேண்டிக்க அவர் திரும்பவும் ஒரு பழத்தை அருள அதை பரமதத்தன் கையில் கொடுக்கறாங்க புனிதவதி. அந்த பழம் பரமதத்தன் கையில வாங்கின உடனே மறைஞ்சு போகுது. இந்த நிகழ்வை பார்த்து உள்ளம் நடுங்கி போனார் பரமதத்தன். புனிதவதிய ஒரு சாதாரண பெண் இல்லைன்னு உணர்ந்தார். அவங்க மனுஷ உடம்புல இருக்கிற தெய்வம்னு பார்த்தாரு. அவரோட பெருமை தெரியாம அவங்களோட மனசை துன்புறுத்திட்டோம் என்று குற்ற உணர்வு கொண்டாரு. தெய்வ பெண்ணான அவர் தனக்கு பணிவிட செய்யறது பாவம், தான் அவரை பிரிஞ்சு வாழ்றதுதான் சரி அப்படின்னு முடிவு பண்ணாரு. கடல் வாணிகம் செய்யறதுக்காக வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சில வருடங்கள் கழிச்சு வாணிகம் செஞ்ச பிறகு பாண்டிய நாட்டுக்கு போய் தங்கிடுறாரு. அங்கேயே வாணிகம் செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறார். வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னே பேர் கொடுத்துடுறார். சில வருடங்கள் கழிச்சு உண்மை தெரிஞ்சு அவரை தேடி தன் உறவினர்களோட மதுரைக்கு வராங்க புனிதவதி அம்மையார். பரமதத்தன் அவங்கள பார்த்ததும் மனைவி குழந்தையோட சேர்ந்து புனிதவதி காலில் விழுந்து வணங்குறாரு. இதை பார்த்த புனிதவதியும் அவங்க கூட வந்தவங்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பரமதத்தனும் அவங்க கிட்ட புனிதவதி ஒரு சாதாரண பெண் இல்ல, அவங்க மனித உடம்புல வாழற தெய்வம், நான் இவங்க கூட வாழ தகுதியற்றவன்னு சொல்றாரு. நீங்களும் அவங்கள வணங்கணும்னு சொல்றாரு.
இல்லற வாழ்க்கை இல்லாம போன பிறகு இந்த இளமையும் புற அழகும் சிவனை மட்டுமே சிந்திக்கிற தனக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க புனிதவதி. இறைவா, இவனுக்காக சுமந்த இந்த அழகுமிக்க சதை பொதியை நீக்கி உன்பால் உள்ளவர்கள் போற்றும் பேய் உருவை தா அப்படின்னு வேண்டுறாங்க. அந்த நொடியே அந்த அற்புதம் அத்தனை பேர் முன்னாடி நடந்துச்சு. உலகமே வியக்க எலும்பும் தோலுமான பேய் உருவமாக மாறினாங்க புனிதவதி. பொற்பதம் போற்றும் நற்கணங்களில் நானும் ஒன்றானேன் அப்படின்னு மகிழ்ந்து பாடினாங்க. தானும் சிவபெருமான் கூடவே இருக்கிற சிவகணங்கள்ல ஒன்னா மாறிட்டேன்னு சொல்றாங்க. தேவர்கள் மலர்மழை பொழிய, வான துந்துபியின் ஒலி உலகமெல்லாம் நிறைய, சிவகணங்கள் கூத்தாடின. ஆனா கூட இருந்த மக்கள் எல்லாரும் பயந்து ஓடினாங்க. அவங்களோட பேய் வடிவத்தை கண்டு பயந்து ஓடுறவங்களை பார்த்து, அண்டர் நாயகனார் என்னை அறிவர், அறியாத இவ்வுலக மக்களுக்கு நான் எவ்வுருவாயினால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த உலக மக்கள் என்னை பார்த்து பயந்து ஓடினா எனக்கு என்ன? அப்பவே தமிழின் முதல் அந்தாதியான அற்புத திருவந்தாதி, திரு இரட்டை மணிமாலை அப்படின்ற 2 திருப்பிரபந்தங்களை அருளினாங்க. சிவபக்தர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்க்கை நோக்கமா இருக்கிறது சிவபெருமான் குடியிருக்கிற கைலை மலையை நேர்ல தரிசிக்கிறது தான். புனிதவதியும் கைலாய தலைவனை கண்ணார காண கைலை நோக்கி கால்நடையா பயணிக்கிறாங்க. கைலாயத்தின் எல்லையை நெருங்கின உடனே அவங்களுக்கு தான் பார்க்கிற கற்கள் கூட சிவலிங்கமா தெரிஞ்சது. சிவமயமா இருக்கிற இந்த மலையை போய் தன் காலால மிதிக்கலாமா? அதற்கு விருப்பமில்லாத புனிதவதி தன் தலையாலையும் கையாலையும் நடக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த சிவபெருமான் கைலாயமே அதிரும் அளவுக்கு புனிதவதியை பார்த்து ஓடி வர்றாரு. தேவர்களும் அவர் பின்னாடியே ஓடி வராங்க, சிவகணங்களும் ஓடி வர்றாங்க. இந்த காட்சியை பார்த்து வியந்து போன தேவி, பேய் உருவத்தோட நம்மளை நோக்கி வர்ற இவங்க யாரு அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க. ஒரே பெண் புலவரான ஞானவள்ளி, எல்லோரும் ஏங்குகின்ற பேரழகை எல்லாம் துறந்தவர், சிவகணமாம் பேய் வடிவம் பெற்று சிறந்தவர், திருக்கைலைக்கு தன் தலையாலே நடந்து சென்றவர், அம்மையே என ஈசனால் அழைக்க பெற்றவர் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். வரும் இவள் நம்மை பேணும் அம்மை அப்படின்னு சொல்லி அவங்கள அம்மையே அப்படின்னு அன்போடு கூப்பிடுறாரு. சிவபெருமானோட அன்புல உருகின அம்மையார் கண்கள் கசிஞ்சு அவரை அப்பான்னு சொல்லி அவர் காலில் விழுறாங்க. இவங்களை பார்த்த சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இரவாத இன்ப அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வேண்டியபடியே சிவபெருமான் திருவாலங்காடு அப்படின்ற திருத்தலத்துல தான் தாண்டவம் ஆட எப்பவுமே அவர் திருவடியில இருந்து பாடுற வரம் கொடுக்கிறாரு. திருவாலங்காட்டுக்கு தலையாலே நடந்து வந்த காரைக்கால் அம்மையார் அங்க திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை அருளினாங்க. இன்றைக்கும் சிவபெருமானின் ஆனந்த திருவடியின் கீழ் இருந்து அவருக்காக பாடியபடியே இருக்காங்க காரைக்கால் அம்மையார். ஆதியந்தம் இல்லாத, தாய் தந்தை இல்லாத, அடிமுடி அறிய முடியாத, அளவிட முடியாத உயிர்களின் தலைவன் சிவபெருமான் இந்த மண்ணுலகத்துல மனித பிறவி எடுத்த ஒருத்தரை அம்மானு கூப்பிட்டது இவங்களை மட்டும்தான்.